கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனாலும் தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் நமக்காக அனுப்பப்பட்ட இரட்சகரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய ஆத்தும மணவாளனை, ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய தேவன் நமக்காக அனுப்பப்பட்ட அந்த நாளை நினைவு கூற கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள்ல தான் நினைவு கூறணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அதை நினைவு கொள்ளணும். ஏன் தெரியுமா? இது நாம் ஜீவனோடு இருக்க காரணம் அவர் நமக்காக அனுப்பப்பட்டதுதான். தாயின் கருவில் தோன்றும் முன்னமே நம்மை அறிந்தும் அவர் நம்மை வைத்த நம்முடைய அன்பினால் நம்மை அவருடையவர்களாய் மாற்ற நம்மை முன்குறித்தவர், நம்மை அழைத்து நம்மை நீதிமான்களாக்கி, அவரை பற்றி அறிகிற அறிவினால் நம்மை நீதிமான்களாக்கி நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். தேவர்களாகி நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பாக்கியம், சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் நம்முடைய ஆத்தும மணவாளனாய் நாம் பெற்றுக்கொண்டதுதான். அதுதான் நாம் பெற்றுக்கொண்ட மகிமை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடையவராய் அவர் தம்மை வெளிப்படுத்துவதுதான் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய அன்பை நாம் தியானிக்கும்படியாக சபையாக கூடி வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இதை தியானித்து அவர் நமக்கு பாராட்டின அன்பினால் நம்முடைய இருதயம் கழிப்புற நாம் நம்மை கருத்தை பார்த்து அர்ப்பணிப்போம். அவர் ஒருவரே நமக்கு எல்லாம். அவர் ஒருவரே நம்மை மட்டும் நடத்தி வந்தவர். அவருடைய அன்பினாலும் அவருடைய தயவினாலும் அவருடைய பராமரிப்பினாலும் இன்று வரைக்கும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு பண்ணினவர் நித்திய ஜீவனில் அவரோடு கூட நித்தியமாய் வாழ நமக்கு கிருபை செய்வார். அந்த நாளை நினைத்து நினைத்து தேவர்களாகி நாம் ஏங்கி தவிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் அவருடைய வருகைக்காக ஆயத்தமாகும். எப்படி அவர் முன் அறிவிக்கப்பட்டபடியே நமக்காக அவர் பிறந்தாரோ, இந்த பூமியிலே வந்தாரோ, அதே போல வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகளின்படியே மீண்டும் அவர் வருவார். எதற்காக தெரியுமா? மணவாட்டியாய் அவருக்கென அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டு உருவாக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற நம்மை அழைத்து செல்ல நிச்சயமாக வருவார். முதல் வருகையை கொண்டாடுகிற தேவஜனமே, இரண்டாம் வருகைக்கு எந்த அளவுக்கு ஆயத்தமாயிருக்கிறோம்? எந்த நிமிஷம் வேணாலும் இருக்கலாம். அந்த வருகையை நினைத்து நாம் மகிழ்கிற தேவஜனங்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை அவருக்காக பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்படி பரிசுத்த ஆவியானவரால் ஆயத்தமாக்கப்படுகிற தேவ பிள்ளை நிச்சயமாய் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தும்படியால் தேவனால் பயன்படுத்தப்படுவார்கள். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து மணவாளனாய் இனி அவர் வெளிப்பட போகிறார். மணவாட்டியாய் அவரை சந்திக்க, முகமுகமாய் அவரை தரிசிக்க, மகிமையின் மேல் மகிமை பெற்று மறுரூபமாக்கப்பட, நித்திய மெய்வாகத்திற்கு ஏற்று நம்மை நியமித்தவரை கரம் பிடிக்க தேவர்களாகி நாம் ஆயத்தமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆயத்தப்படுத்த நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தரை வருகை எதிர்நோக்கி காத்திருப்போம். நிச்சயமாய் நாம் சொன்னபடியே அவர் வந்து நம்மை அழைத்து சென்று நித்தியமாய் அவரோடு கூட அவருடைய மார்பிலை சாய்ந்து அவருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற தேவ பிள்ளைகளாய் நம்மை மாற்றி நித்திய ஜீவனில் அவரோடு கூட இணைந்து வாழ, நித்தியமாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிகரிச்சு. தாமே இதை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கி நம்மை கொண்ட மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவாராக. மாறனாக இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமாம்.